மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் கனிவான பார்வைக்கும் பொதுமக்களின் பார்வைக்காக பதிவு வழங்கப்படுகிறது. சாலையில் தெரியும் மாடுகள், நாய்கள் மற்ற விலங்கினால் ஏற்படும் விபத்துகளை தடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கு எண் WP நம்பர் 226/2017 தீர்ப்பில் சட்டம் 1878/71 உள்ள நடைமுறைகளை கடைப்பிடிக்க ஆணை வழங்கப்பட்டுள்ளது. இதனை உரிய அதிகாரிகள் மாநகராட்சி, பெருராட்சி, ஊராட்சி நிறுவனம் செயல்படுத்தாததால் சாலையில் தெரியும் மாடுகள், நாய்களால் தொடர்ந்து விபத்தும் உயிர் பலியும் ஏற்பட்டு வருகிறது. மேற்படி தீர்ப்பின் நகல் இத்துடன் தகவலாக இணைக்கப்பட்டுள்ளது. இதனை டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் செய்து பார்த்து கொள்ளலாம். விலங்குகள் கொடுமை தடுப்பு சட்டம் 1960 இத்துடன் தகவலாக இணைக்கப்பட்டுள்ளது. இதனை செயல்படுத்தவும் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இச்சட்ட பிரிவு டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் செய்து பார்த்து கொள்ளலாம். இச்சட்டம் பகுதி 3 பிரிவு 11G தொற்றுநோய் ஏற்பட்ட விலங்குகளை பொதுவெளியில் தெருவில் செல்லவிடுவது குற்றம் என தெரிவிக்கிறது. பிரிவு 3B தெருநாய்கள் அழித்தல் குற்றம் ஆகாது என தெரிகிறது. மேற்படி சட்டம் தமிழாக்கம் செய்யப்பட்ட பகுதியும் பொதுமக்களின் பார்வைக்காக இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. நாய் வளர்ப்பவர்கள் காவல்துறையில் மோப்ப நாய் வளர்ப்பது போன்று வளர்க்க வேண்டும். நாய்களுக்கு நோய் ஏற்பட்டால் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று உரிய மருத்துவ சிகிச்சை அளிக்க வேண்டும். இதனை நாய் வளர்ப்பவர்கள் கடைப்பிடிப்பது கிடையாது. இது குற்றமாகும். சட்டப்பிரிவு 11 படி கடந்த 23/12/2023 தினமலை செய்தியில் தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் அருகே காவல்துறையில் பணிபுரிந்து வீடு திரும்பிய போது மாடு குறுக்கே பாய்ந்ததில் எஸ்ஐ பலியாகி போனார். செய்தி இணைக்கப்பட்டுள்ளது. 5/1/2025 தினமலர் செய்தியில் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே நாய் கடித்து கூலி தொழிலாளி பலியாகி போனார். செய்தி இணைக்கப்பட்டுள்ளது. 7/1/2025 தினமலர் செய்தியில் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே 15 பேரின் நாய் கடித்து குதறியுள்ளது. செய்தி இணைக்கப்பட்டுள்ளது. 15/2/2024 தினமலர் செய்தியில் விக்கிரமசிங்கபுரம் அருகே பள்ளி குழந்தைகளை ஏற்றி சென்ற ஆட்டோவிற்கு நாய் பாய்ந்ததால் ஆட்டோ கவிழ்ந்து பள்ளி மாணவன் ஒருவன் பலி, 8 குழந்தைகள் படுகாயம் அடைந்துள்ளனர். செய்தி இணைக்கப்பட்டுள்ளது. 4/3/2024 தினமலர் செய்தியில் சரண் மகாதேவி கங்கடான்குளம் அருகே குரங்கமடம் பகுதியில் காரின் குறுக்கே நாய் பாய்ந்ததில் விபத்து ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே 2 பேர் பலியாகி போனார்கள். 5 பேர் படுகாயம் அடைந்து உள்ளனர். செய்தி இணைக்கப்பட்டுள்ளது. 18/3/2025 தினகரன் செய்தியில் திசையன்விளை நாங்குநேரி சாலையில் நாய் குறுக்கே பாய்ந்ததில் பைக் விபத்து ஏற்பட்டு பைக்கில் சென்றவர் பலியாகி போனார். செய்தி இணைக்கப்பட்டுள்ளது. மேற்படி பலியாகி போனதற்கு மேற்படி நீதிமன்ற ஆணையையும் சட்டம் 1871 மற்றும் 1960 உரிய அதிகாரிகள் செயல்படுத்த தவறியதனாலும் இதனை செயல்படுத்தாத அதிகாரிகள் மாநகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சி துறையினர் முழு பொறுப்பு ஏற்க வேண்டும். மேற்படி செய்திகளின்படி எஸ்ஐ மாடு குறுக்கே பாய்ந்து பலியாகி போனார். இவரின் குடும்பத்திற்கு உரிய நஷ்டீடு வழங்க வேண்டும். நாய்களால் ஏற்பட்ட விபத்தில் 5 பேர் பலியாகி போனார்கள். இவர்களின் குடும்பத்திலும் தலா 25 லட்சம் வீதம் நஷ்டஈடு வழங்க வேண்டும். தற்போது தமிழக முதல்வர் அவர்கள் மயிலாடுதுறை சாலை விபத்தில் காவலர் ஒருவர் பலியாகி போனார். அவரின் குடும்பத்திற்கு ரூபாய் 25,000 நிதி வழங்கியுள்ளனர். தமிழக முதல்வர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இதேபோன்றும் மாடுகள், நாயினால் விபத்தில் பலியாகி போன 6 குடும்பத்திற்கும் தலா 25 லட்சம் வீதம் நிதி உதவி அளிக்க வேண்டுகிறேன். மேற்படி 1871-1960 சட்ட பிரிவுகளையும் நீதிமன்ற தீர்ப்பையும் கடைப்பிடித்தால் உயிர் பலி ஏற்படுவதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மக்களின் நலனை முன்னேற்று என்றும் மக்கள் நலனில். மேற்படி சட்டப்பிரிவுகளையும் மனுக்களையும் டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் செய்து பார்த்து கொள்ளலாம்.